guys, welcome to Raghuverar. நான் தான் சொல்லுங்க. இன்றைக்கி நான் வந்துட்டு உங்களுக்கு பஸ் கேம் இந்தோனேஷியா விளையாட காட்டுறேன். இப்படி இருக்குன்னு பாருங்கள். நீங்களே டவுன்லோட் பண்ணி விளையாடுங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன விளையாட காட்டுறேன்னா, உங்களுக்கு எல்லா மோடும் ஒரே மாதிரி தான் இருக்கும். நான் இப்போ உங்களுக்கு மல்டிப்ளேயர் மட்டும் இந்த மாதிரி 40 ரூபா 20 ரூபான்னு கேட்கும் கேம் காஸ்ட்டில். சரி, இப்போ நான் உங்களுக்கு கேரியா மோடு ஓட்டி காட்டுறேன். சின்ன மாப்பா எங்கேருந்து எங்கள் கடலில் நம்மளே தான் சூஸ் பண்ண முடியும். இருங்க வரேன். லோடிங் ஆகுது, அவ்வளோதான். இப்போ நான் உங்களுக்கு ஓட்டி காட்டுறேன் எப்படி ஆகுதுன்னு மாதிரி பாருங்கள். பாருங்கள், டபுள் டக்கரில் பஸ்ஸில் மட்டும் 5 கேமரா இருக்கும், இல்லை 4 தான் இருக்கும். 4 ஓட்டி காட்டுறேன். நல்லா இருக்கும் ஓட்ட ஒரு கிராஃபிக்ஸ்லாம். நான் உங்களுக்கு சின்ன சுத்தாக பெரிய சுற்று போட்டு காட்டேன். சரி, நம்ம இப்போ ரிவர்ஸ் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் உங்களுக்கு. நம்ம கேமரா என்ன வேணால் போட்டுக்கலாம். ஜாலியாக கேமரா நம்ம ஆரன் இருக்குது, மாடிஃபை கூட பண்ணிக்கலாம். கண்ணு காதெல்லாம் பண்ண முடியாது, கண்ணு மட்டும் பண்ணிக்கலாம். நான் இப்போ உங்களுக்கு கண்ணு மட்டும் பண்ணல, ஏன்னா நான் ஒரு டிரைவர் வாங்க போகிறாங்க. இவங்க டிரைவர் வாங்க போகிறாங்க புதுசாக. இப்படி தான் காசு சேர்த்து வச்சிட்ருக்காங்க. நான் சேர்த்து வச்சிட்ருக்கேன். அதனால் அதெல்லாம் வாங்கலை. இப்போ நான் அந்த டிரைவரை மட்டும் வாங்கிட்டேன்னா அவ்வளோதான். நான் இப்போ உங்களுக்கு பாதி தூரம் ஓட்டி காட்டுறேன். ஓய், ஓப்பனாக இருக்கோ. என்னது இது? என்ன புதுசாக இருக்குது? டோட்டல் 1 ரூபா போடலாமா வேணாமா? 1 ரூபா போட்டுக்கலாம். ஏன் நான் காசு போட்டேன்? நான் இந்த சைடே பூந்து வந்துக்கலாம், மறந்துட்டேன். இப்போ 1 ரூபா வேஸ்ட் ஆச்சு. இப்போ நம்ம போய் ஷிப்பில் ஏற போகிறோம். ஜாலியாக வாங்க ஏறலாம். பாருங்கள், ஸ்டேடியம் அப்படியே ஜாலியாக இருக்கும். ஓட்ட உண்மையான கார் மாதிரி. எக்ஸ்பீரியன்ஸ்டு டிரைவர்னால கேம்லையும் பார்த்தீங்களா, எழுதிட்டேன். ஒரே செகண்ட் வருது லோடிங்க திருப்பியும். அது நிறையா ஃபோன் சூடாகக்கூடாதுன்ட்டு நிறையா பிரேக் விட்டு தான் வருவாங்க. ஆனால் இப்போ வந்துட்டு நான் ஷிப்புக்குள்ளே ஏறி இப்போ நான் ஒன்றுமே பண்ண தேவையில்ல. இப்போ ஷிப்லேருந்து அப்படியே நான் போட்டிருக்க சின்ன மேப்பு எவ்வளோ மேப் வேணால் இருக்குது. பெரிய மேப் இருக்குது. டூர் மோட் போட்டிங்கன்னா நிறையா கேமில் காசு கூட வரும். நிறையா பஸ் இருக்குண்ணா. நான் வந்து லாஸ்ட்டாக இந்த காஸ்ட்லியான பஸ் எடுத்துருக்கேன். நான் சில வாட்டி இச்சி கட்டி போவேன். அதனால ஷார்ட் ரூட்டாக இருக்கும். அதான் நம்ம ஸ்லோவாக வச்சுட்டு போகலாம். அவ்வளோதான், திரும்பியாச்சு. இப்போ நம்ம பிரிட்ஜ் மேலே ஏறுறோம். அவ்வளோதான், பேசஞ்சர் ஸ்டேஷன்லேருந்து அப்படியே விடலாம். நான் உங்களுக்கு வந்து பெரிய சுற்றி போட்டு காட்டுறேன். பார்த்தீங்களா, செமையாக இருக்குது. இச்சாச்சு. அவ்வளோதான். இதுலேருந்து இறங்க கூட முடியும். நான் போன வீடியோவில் போட்ட மாதிரி கார் கேம் மாதிரி இதில் பார்த்தீங்களா, எங்கே ஓடுறான்.
இந்தியா மேப்பும் இருக்குது. இந்தியா மாதிரியும் இது பார்த்தீங்கன்னா தெரியும். இந்தியா மாதிரியே இருக்குது. அச்சலாக இருக்குது. அச்சலாக இருக்கும் பார்க்கவே. கிராஃபிக்ஸ்லாம் அப்படியே செம்மையாக தாறுமாறாக இருக்கும். இப்போ நான் அவங்களுக்கு கண்டி சுட்டு போடுறேன். இங்கேயே உங்களுக்கு பியூட்டின் எடுத்துடலாம்னு நினைக்கிறேன். இருங்க வரேன். இதில் இருக்க நல்ல விஷயம் என்னென்னா ஜாலியாக ஓடலாம். இது மல்டிப்ளேயர் ஃப்ரெண்ட்ஸோட கூட விளையாடலாம். அதனால தான் இது பிடிச்ச விஷயமே. அவ்வளோதான் திரும்பலாம். இது கொஞ்சம் முக்குது. முக்கலை டேர்ன் பார்த்தீங்களா? ஒரு அப்படியே டேர்ன் தான் வச்சு அவ்வளோதான் வந்துச்சு. இப்போ நான் உங்களுக்காண்டி திருப்பியும் பிரிட்ஜ் ஏறி இறங்குறேன். இல்லாட்டி இருங்க நான் உங்களுக்கு இல்லாட்டி காடுக்குள்ளே போயிட்டு காட்டுறேன். காடு ஏதாவது வண்டி வருதான்னு செக் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். நான் உங்களுக்கு ஷார்ட் ரூட் போட்டு காட்டுறேன். இந்த வாட்டரில் பஸ்ஸு போகுமானே எனக்கு தெரியாது. போகுமா போகுது. அதுக்குள்ளே நான் ஓட்டுக்குள்ளே போய் காட்டலான்னு பார்த்தேன். ட்ரை பண்ணுவோம். இங்கே ஒரு வழி இருக்குது. இதுக்குள்ளே போகலாம். பார்த்தீங்க? ஓ இல்லை, இதுக்குள்ளேயும் போகல. நான் உங்களுக்கு ஒரிஜினல் ரூட்டே போய் காட்டுறேன். அவ்வளோதான். திருப்பியாச்சு. அதான் ரைட்டு. இது பிரிட்ஜ் மலை ஏறும்போது மட்டும் முட்டுது, ஏன்னே தெரியல. பார்த்தீங்களா ட்ரிஃப்ட் அடி. நான் உங்களுக்கு ட்ரிஃப்ட் அடிச்சு காட்டுறேன். இந்த இடத்துல இப்போ டேர்னிங் வரும்போது இங்கே ஒரு குழந்தைங்க நிற்கிதுல்ல என்னைய மாதிரி. அவங்கெல்லாம் எது தான் நிற்கிறாங்கன்னு தெரியாது. மஸ்கு இதுக்குள்ளே போனால் மஸ்கு. அவ்வளோதான். கரெக்டாக அது புல் நம்ம ஏற்றுன மாதிரியே அந்த இங்கே ஏற்றும் போது ப்ளூ கட்டின மாதிரி அங்கே ஏற்றும் போது இது காட்டணும்ல அந்த கலர். அந்த மாதிரி இப்போ வந்துட்டு இப்படி இந்த ஆரஞ்சு கலரு காட்டுதோ அங்கே நிறுத்திட்டிங்கன்னா அவ்வளோதான், இறங்கிடுவாங்க.